வைத்த சாதமும் நாம் அதே டம்ளரில் 1/4 கப் தேங்காய் பூ எடுத்துக்கொள்ளலாம். நாம் 1 டம்ளர் வேக வைத்த சாதத்துடன் 1/4 கப் தேங்காய் பூ சேர்த்து ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம். நாம் சாதத்தையும் தேங்காய் பூவையும் இப்படி ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம். நாம் தேங்காய் பூ மேலே உள்ள ப்ரௌன் கலர் இல்லாமல் வெள்ளை பூவாக எடுத்து அரைத்து விடலாம். இப்பொழுது நாம் அரிசி மாவுடன் இதை சேர்த்து விடலாம். நாம் இதனுடன் 2 கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். நாம் தண்ணீர் சேர்த்து 1 ஸ்பூன் தூள் உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீனி போட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாம் உப்பு ஜீனி சேர்த்து இப்படி நன்றாக மிக்ஸ் செய்து இதை குறைந்தது ஒரு 6 மணி நேரம் நாம் புளிக்க விட வேண்டும். புளிக்க வைத்தால்தான் ஆப்பம் நன்றாக சாஃப்டாக வரும். நாம் 6 மணி நேரம் புளிக்க வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 8 மணி நேரம் ஆகிவிட்டது. ஆப்பம் மாவு நன்றாக புளித்து வந்து விட்டது. நாம் ஆப்பம் ஊற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பச்சட்டி நன்றாக காயவும் நாம் வெங்காயத்தை நறுக்கி எண்ணெயில் தொட்டு ஆப்பச்சட்டியில் தேய்த்து எடுத்து விடலாம். நாம் ஆப்பம் ஊற்றும் போது மாவை இப்படி தளர்வாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் ஆப்பம் ஊற்றவும் ஆப்பச்சட்டியை பிடித்து இப்படி நன்றாக பரவி விட வேண்டும். நாம் மூடி போட்டு 1 நிமிடம் வைத்து ஆப்பத்தை எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆப்பம் வேகும்போது சிறிது எண்ணெய் ஊற்றி விடலாம். டேஸ்டியாக இருக்கும். இப்போது 2 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் ஆப்பத்தை எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் இப்படி சிறிது சிறிதாக ஊற்றினால்தான் டேஸ்டியாக இருக்கும். நாம் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் அருமையாக ரெடியாக விட்டது. நாம் இப்படி அனைத்து மாவையும் ஆப்பமாக சுட்டு எடுத்து விடலாம்.